குட்டி ஸ்டோரி பார்ட் 3. ஒரு மனுஷன் சென்னையிலிருந்து நாகர்கோவில் கிளம்புறதுக்காக பேருந்துல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருக்கு வழக்கமாக பேருந்தில் பயணம் பண்ணும்போதெல்லாம் பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. வழக்கம் போல் ஒரு பேப்பர் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறினவர் யோசிச்சது என்னன்னா, சரி இந்த பஸ்ஸில் எங்கே உட்காந்தா ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்தாராம். ஏன்னா எதனா ஒரு ஆக்சிடென்ட்னா டிரைவர் தன்னை காப்பாற்றிக்க வரல, அவருக்கு பின்னாடி இருந்தால் நம்மளும் சேஃபாக தான் இருப்போம்னு யோசிச்சாரோ என்னவோ தெரியல, அவர் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துட்டார். வழக்கம் போல் வாங்கின பேப்பர் எடுத்தார், பிரித்தார், படிக்க ஆரம்பித்தார். முதல் பக்கத்தை தாண்டி ரெண்டாவது பக்கத்தில் திறந்த உடனே அவருக்கு காத்திருந்தது பெரிய அதிர்ச்சி. திறந்தார், படித்த உடனே சென்னையிலிருந்து விழுப்புரம் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து சாலையின் ஓரமாக மரத்தின் மீது மோதியதால் முன் இருக்கையில் இருந்த 3 பேர் பலியின் போடணும். ஐயோ, டிரைவர் பக்கத்தில் இருந்தாலே ஆக்சிடென்ட் ஆகும் போல இருக்குதுன்னு பயந்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பின்னாடி சீட்டில் உட்காந்துறான். கடைசி சீட்டில் உட்காந்த மனுஷனுக்கு காத்திருந்தது இன்னொரு அதிர்ச்சி. அவர் மறுபடியும் பேப்பரை திறந்தா 4வது பக்கத்தில் தான் அந்த நியூஸ் போட்டிருந்தது. அது என்ன நியூஸ்னா, சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்த பேருந்தின் மீது பின்னாடி வந்த டேங்கர் லாரி மோதியதால் பின் இருக்கையில் இருந்த 12 பேர் பலியின் போட்டவொடனே ஐயோ நம்ம பின்னாடி சீட்டில் உட்காந்தாலும் நமக்கு ஆபத்து தான் போல இருக்குன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு ஓடி போய் நடு சீட்டில் உட்காந்துருக்காரு. ஆனாலும் சும்மா இருப்பாரா, அடுத்த பக்கத்தில் திருப்பி இருக்கார். 6வது பக்கத்தில் காத்திருந்தது அவ்வளோ பெரிய அதிர்ச்சி. என்னன்னா, திருச்சி அருகே காவிரி பாலத்தின் மீது பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து திடீரென நிலை தடுமாறி ஆற்றுக்குள் பாய்ந்ததால் பேருந்தில் பயணம் செய்த அத்தனை பேரும் பலின் போட்டவன்னு ஐயோ பஸ்ஸே போகக்கூடாதா அப்படின்னு இறங்கி நடந்து போயிருக்கார் மனுஷன். ஆட்டோவில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டாராம். அதனால எது எப்படியோ நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற ஒன்றை மற்றவங்கள பார்த்து, மற்ற செய்தியை பார்த்து, மற்றவங்க சொல்கிறத கேட்டெல்லாம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணீங்க, இல்லை மாற்றி அமைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இப்படியும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவில் நிலையாக நிற்க கற்றுக்கணும். எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் அவங்க எடுத்த ஒரு திடீர் முடிவு தான் காரணமாக இருக்கும். ஒரு தேனி பல ஆயிரம் பூக்கள் மேலே போய் ஓடி உட்காந்து தேடி தேடி எடுக்கிற ஒரு துளி தேனையும் தன் கனவுகளை சுமந்துட்டு வந்து ஒரு பெரிய கூடை கட்டி வைக்கும். ஆனால் 10 நிமிஷத்தில் மனுஷன் தீப்பந்தத்தை காமிச்சு புகை போட்டு அந்த தேனியோட கூட்டை மட்டும் இல்லாமல் அந்த தேனியோட கனவையும் சேர்த்து அழிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டதுனால எந்த தேனியும் மனசு உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை, தான் முடிவை மாற்றி அமைக்கிறது இல்லை. மாறா அதே வேகத்தோட, அதே கனவோட, அதே உற்சாகத்தோட 15 நாளில் அதை விட பிரம்மாண்டமாக இன்னொரு கூட்டை கட்டி கம்பீரமாக நிற்கிறது தான் அந்த தேனியோட குணம். அற்ப தேனிக்க இவ்வளோ நம்பிக்கையும் இவ்வளோ தன்னம்பிக்கையும் இவ்வளோ விடாமுயற்சி இருக்குமுன்னா, இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் எந்த தடை வந்தாலும், எவ்வளோ குழப்பம் வந்தாலும், எவ்வளோ இன்னல்கள் இடையூறு வந்தாலும் அதை தொடர்ந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் வெற்றியாக முடியறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ முடிவெடுங்க, முடிச்சு காட்டுங்க. இன்னொரு நாள் இன்னொரு குட்டி ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.